மோடியே அவரோட தொகுதியில் 4வது ரவுண்டு வரைக்கும் ட்ரெயிலிங் தான். சொந்த தொகுதியில் அவரே தோக்குறாருங்கும்போது அது அந்த அதிர்ச்சி ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் இல்லையா, எல்லாரும் விற்க ஆரம்பிக்கிறாங்க. தேர்தல் பிரச்சாரத்தில் மோடி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், இது முதல்ல சரியா பொதுவாக எல்லாம் பண்ணுறது தான். சரியே கிடையாது, ரொம்ப தப்பு. வித்தவனுக்கு தேர்தல் முடிவு வர்ற அன்னைக்கு லாபம் தான், இது நஷ்டம் தானே. அவனுக்கு சேர்த்து தானே இவர் பிரைம் மினிஸ்டர். அப்போ உன்னுடைய சிட்டிசனை லாஸ் பண்ணுன்னு நீயே சொல்கிறியா? மார்க்கெட் என்ன எதிர்பார்க்குதுன்னா, கார்பரேட்டுகளுக்கு சலுகை கொடுக்கணும், அப்போ தான் கார்பரேட் லாபம் அதிகமாகும். உறுதியான அரசாங்கம், மெஜாரிட்டியான அரசாங்கம் இருக்கும்போது தனியார் மையத்தான் ஊக்குவிப்பான், பொதுத்துறையெல்லாம் தனியாருக்கு கொடுப்பான். முதலீடு பண்ணுற அந்த பெரிய ஆளுகளாக இருக்காங்க, அவங்களுக்கு கிடைக்கும். 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் அன்யூஷுவல் ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருக்கு. இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு யார் வாங்கினதுன்னு சொல்லி நம்ம விசாரிக்கணும். ஏன்னா அதுக்கு முதல்ல அமித்ஷா சொன்னார், அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் சொன்னாங்க. எக்ஸிட் போல் வந்த அன்னைக்கு அதானி ஷேர்லாம் 20% அதிகமாகிடுச்சு. இப்போ இவங்கெல்லாம் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தா தானே அவ்வளோ விலைக்கு விற்க முடியும். இப்போ தேர்தல் முடிவுகள் வந்த ஜூன் 4ஆம் தேதி பங்குச்சந்தையில் இறக்கம் இருந்தது. இது எதனால் இருந்தது? பெரும்பாலான எதிர்பார்ப்பு முன்னாடி அந்த கருத்து கணிப்பு சொன்னாங்க இல்லையா, எக்ஸிட் போல். பொதுமக்கள் மத்தியில் இவங்க வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சவங்க கூட எக்ஸிட் போல் பார்த்துட்டு இவங்க தான் எல்லாம் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி. தேர்தல் அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு, முடிவு வந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா 10 மணி வாக்கில் மோடியே அவரோட தொகுதியில் 4வது ரவுண்டு வரைக்கும் ட்ரெயிலிங் தான். அப்போ என்ன ஆகும், மோடி அவர் விஸ்வகுரு, உலகத்திலேயே அவரை போல் ஒரு தலைவர் இல்லைன்னு நீங்கள் பொதுமக்கள் மண்டையில் ஒரு கருத்தை ஏற்றிக்கிட்டு சொந்த தொகுதியில் அவரே தோக்குறாருங்கும்போது அது அந்த அதிர்ச்சி ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் இல்லையா, எல்லாரும் விற்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் விற்க ஆரம்பிக்கும்போது கிட்டத்தட்ட 8% வரைக்கும் வந்துடுச்சு. 10% வரைக்கும் போய் 8% வரைக்கும் வந்துச்சு. 10% போனால் ஸ்டாக் மார்க்கெட் நிறுத்திடுவோம், அதுக்கு மேலே வியாபாரம் நடக்காது. தனிப்பட்ட மெஜாரிட்டி வருங்கிற எதிர்பார்ப்பு கீழே அது பொய்யானோன்னா இவ்வளவு இந்த செல்லிங் ப்ரெஷர் என்பது வந்தது. அதுதான் அன்னைக்கு இறங்கினதுக்கு காரணம். கிட்டத்தட்ட 500க்கும் மேலே கேண்டிடேட்ஸ் இருந்தாங்க. மோடி ஒருத்தர் ட்ரையல் பண்ணதால தான் ஸ்டாக் மார்க்கெட் இறங்கிச்சாங்க. மோடி ட்ரையல் பண்ணதுனால, மோடி தானே இவங்களுக்கு எல்லாருக்கும் தலைவர், எல்லாருக்கும் இவர் தானே நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணார். 10 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் இவரை ஜெயிக்க வைப்போம் அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்போ அவரே 4 ரவுண்ட் ட்ரையலிங்கும் போது அப்போ மற்ற இதெல்லாம் என்ன வாஷ் அவுட் ஆயிருமோங்கிற ஒரு பயம் வந்துடுச்சு இல்லைங்களா. வித்துறலாம் முதல்ல, இதுக்கு கீழே லாஸ் வேண்டாம், நாளைக்கு நாளானிக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம திரும்ப வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் விளையாடக்கூடியவங்க அந்த முடிவு பண்ணாங்க. அதனால தான் இறங்குச்சு. பட் அன்றைக்கே கொஞ்சம் ஷார்ப்பாக ரெக்கவரி ஆச்சு, அது வேறு விஷயம். இப்போது நிறைய ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸே இந்த மாதிரி நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்த்துருப்போம். நான் உங்களை இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தில் மோடி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முதல்ல சரியா பொதுவாக எல்லாம் பண்ணுறது தான். சரியே கிடையாது, ரொம்ப தப்பு. பப்ளிக்காக இந்த ஷேரை வாங்குங்க, இன்ன விலைக்கு வாங்குங்க, இவ்வளோ நாள் ஹோல்டு பண்ணுங்கள், இன்ன விலைக்கு போகும்னா வாங்கிறதுக்கோ, அல்லது இந்த ஷேர் இனிமேல் ஏறாது விற்றுருங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறதுக்கு செபி ரிஜிஸ்டர்டு அட்வைசர்ஸ் இருக்காங்க. அவங்க தான் இந்த மாதிரி இங்கே வாங்குங்க விற்றுருங்கன்னு அட்வைஸ் கொடுக்க முடியும். அவங்க வாங்கவோ விற்கவோ கூடாது, செபியினுடைய கைட்லைன்ஸு. அவங்க ஷேர் மார்க்கெட்டில் வாங்கணும்னா செபிக்கு முதல்லையே பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ண முடியும், வேறு யாரும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்படி ஏதாவது சொல்லும்போது இது என்னுடைய பர்சனல் கருத்து, இந்த அடிப்படையில் நீங்கள் யாரும் ஷேரை வாங்க வேண்டாம், விற்க வேண்டாம் அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்லி தான் இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் சொல்ல முடியும். இவர் ஒரு பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா, அவர் தேர்தலில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது அவருக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு ஷேர் மார்க்கெட்டை வாங்குங்க, தேர்தல் முடிவு வந்த அன்றைக்கி உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் போய் இப்போ வாங்குங்கன்னு சொல்லும்போது ஒரு ஆள் விற்றா தானே வாங்க முடியும். அப்போ விற்றவனுக்கு தேர்தல் முடிவு வர்ற அன்னைக்கு லாபம் தான், இது நஷ்டம் தானே. அவனுக்கு சேர்த்து தானே இவர் பிரைம் மினிஸ்டரு. அப்போ உன்னுடைய சிட்டிசனை லாஸ் பண்ணுன்னு நீயே சொல்கிறியா? தப்பு, சொல்லக்கூடாது. மோடி அமித்ஷா 2 பேருக்கு தேர்தல் நேரத்தில் என்ன பேசணும்னு ஒரு வரைமுறையே இல்லையே. நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு மாடை பிடிச்சிட்டு போயிடுவாங்க, தாலியை எடுத்துகிட்டு போயிடுவாங்க, இஸ்லாமியர்களுக்கு கொண்டு போய் உங்களுடைய இட ஒதுக்கீடெல்லாம் கொடுத்துருவாங்க. அவங்க இந்த மாதிரி எல்லாம் இவ்வளவு
ஒரு கீழ்த்தரமான பரப்புரை என்பது நம்ம பார்த்ததே கிடையாது. இந்திய வரலாற்றிலே யாரும் செஞ்சதில்லை. இப்போ அதனால் அவங்க 2 பேரும் பேசுனது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. பேசக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. மோடி அமித்ஷாவும் இதை செஞ்சாங்க. இதை செஞ்சதால தான் வந்து ஜூன் 4ஆம் தேதி வந்து மக்களுக்கு வந்து நஷ்டம் ஏற்பட்டது. அதனால பெரிய ஊழல் ஏற்பட்டிருக்கு. 31 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு வந்து இவங்க 2 பேர் தான் பொறுப்பு அப்படின்னு வந்து ராகுல் காந்தி குற்றம் சாட்டுறாரு. இதுல இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன? ஷேர் மார்க்கெட்டை பற்றி வாங்குங்க, தேர்தல் முடிவு வர்றப்ப விற்றுருங்க, அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் தப்பு. ஆனால் தனிப்பட்ட முறையில் அந்த 31 லட்சம் கோடி ரூபா இதில் நஷ்டம் ஆச்சா, 31 லட்சம் கோடி ரூபா ஊழல் நடந்ததா அப்படின்னா அது வந்து அதுக்கான தரவுகள் எல்லாம் இல்லை. இவங்க ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 2600லேருந்து 2800 கம்பெனி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் தேசிய பங்கு சந்தை நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் NSE என்று சொல்லுகிற கம்பெனிலையும் லிஸ்ட் ஆயிருக்கு. அதாவது வியாபாரம் நடக்குது. நீங்கள் வந்து வாங்குறதுனா வாங்கலாம், விற்கிறதுனா விற்கலாம். இந்த கம்பெனிகளினுடைய சந்தை மதிப்பு என்பது 450 லட்சம் கோடி. அன்னைக்கு 7% இறங்கும்போது அது 7 × 450 அப்ராக்சிமேட்டாக 30 லட்சம் கோடி என்று இறங்கிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த கணக்கு வந்து நான் இப்போ ஒருத்தர் வந்து சின்ன இன்வெஸ்டர் எடுத்துக்கங்க, ஒரு 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறாரு. அன்றைக்கி 7% இறங்குச்சு அப்படின்னா அவருக்கு 7000 ரூபா நஷ்டம். ஆனால் அவர் 1 லட்ச ரூபா அப்படியே வச்சுருக்காரு, விற்கல. இல்லை, விற்று நஷ்டம் பார்த்தா தானே அது நஷ்டம். அவர் விற்கல, பரவாயில்ல, ஏறுனன்னைக்கு நம்ம விற்றுக்கலாம் அப்படின்னா அடுத்த 2 நாளில் அது வந்து இறங்குனதெல்லாம் ஏறிடுச்சு. அப்போ அவருக்கு அந்த 7000 ரூபா தேர்தல் முடிவு வந்தப்போ அந்த நஷ்டம் என்பது அது நோஷனல் தான். நோஷனல்னால் பெயரளவுக்கு, பேப்பரில் தான், உண்மையான லாஸ் கிடையாது. ஆனால் உண்மையாலுமே பயந்துட்டு அந்த 1 லட்ச ரூபாயும் 93,000க்கு தள்ளி விற்றுட்டு யாராவது இருந்தாங்கன்னா அவருக்கு வந்து 7000 ரூபா நஷ்டம், 7% நஷ்டம். 450 லட்சம் கோடி ரூபாயும் விற்று வேறு யாராவது வாங்கினா தான் உண்மையான 30 லட்சம் கோடி நஷ்டம் ஆயிருக்கு. 450 லட்சம் கோடியும் யாரும் விற்க போகிறதும் இல்லை, வாங்குறதுக்கு யாருக்கிட்டும் பணமும் இருக்காது. அப்போ இது வந்து நோஷனல், பெயரளவுக்கான லாஸ் தான். உண்மையான லாஸ் என்பது என்னுடைய கணக்குப்படி ஒரு 10,000 கோடி 15,000 கோடி இருக்கலாம், அவ்வளோதான். இப்போ அந்த 10,000 கோடி 15,000 கோடி லாஸ் அப்படின்னாலும் அது வந்து ஊழல் கணக்கில் வராது. இது எப்படி ஊழல்னு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவங்க வந்து 2 பேரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்க கூடாது. அதுதான் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு அன்யூஷுவல் ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருக்கு. எக்ஸிட் போல் இவங்க யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு 360லேருந்து 400 வரைக்கும் கொடுத்தாங்க. அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு யார் வாங்கினதுன்னு சொல்லி நம்ம விசாரிக்கணும். ஏன்னா அதுக்கு முதல்ல அமித்ஷா சொன்னார், அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் சொன்னாங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வாங்கினது யார்? எக்ஸிட் போல் வந்த அன்னைக்கு அதானி ஷேரெல்லாம் 20% அதிகமாச்சு. இப்போ இவங்கெல்லாம் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தா தானே அவ்வளோ விலைக்கு விற்க முடியும். அதுக்கு முதல்ல வாங்கினது யார்? திங்கக்கிழமை அன்னைக்கு 20% ஏறும்போது விற்றது யார்? அதே போல் அடுத்த நாள் 20% இறங்கும்போது வாங்கினது யார்? இந்த விவரம் எல்லாமே உங்களுக்கு செபியில் இருக்கும். ஒரே ஒரு ஷேர் நீங்கள் வாங்கினா கூட அது செபியில் அதனுடைய டீட்டெயில் எல்லாமே இருக்கும். அப்போ இந்த ஒரு வாரத்துக்கு முதல்ல யாரெல்லாம் திடீர்னு பங்கு சந்தைக்குள்ளே வந்தாங்க, நார்மலாக ஒரு 100 ஷேர் 200 ஷேர் வாங்குறவன் எப்படி 1000 ஷேர் 2000 ஷேர் வாங்கினானா அப்படிங்கிறத விசாரித்து யாருக்கெல்லாம் எக்ஸிட் போல் வந்ததுக்கு அடுத்த நாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது, திங்கக்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது லாபம் பார்த்தாங்க அப்படின்னா அந்த லிஸ்ட் அங்கே இருக்கும். அதை பார்த்துட்டு அவங்களுக்கும் இந்த எக்ஸிட் போல் 6 கம்பெனி நடத்தினால அதில் டைரக்டர் எல்லாம் இருக்கிறான், அதில் ஏராளமான பேர் இன்வால்வ் ஆகியிருந்தாங்கல்ல, அவங்க அந்த பேன் கார்டை வச்சிங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். செபி வந்து அது பார்க்கணும் அப்படிங்கிறது ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி போடணும்னு காங்கிரஸ் கட்சி கேட்குது. அது நியாயம்தான். விவரங்கள் வரும்போது அது ஊழலா இல்லையான்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஆஸ்திரியாவில் பிரைம் மினிஸ்டரே தேர்தல் அப்போது இந்த மாதிரி எல்லாம் தேர்தல் கணிப்பு, எக்ஸிட் போல் இதையெல்லாம் வந்து மேனிப்புலேட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறமாக விசாரணை கமிஷன் அவர் பேரில் நடக்குது. நடந்ததுக்கப்புறம் அவர் வந்து பதவி விலகிறாரு. இங்கே அந்த மாதிரி நடந்ததுன்னா நம்ம யாரெல்லாம் சம்மந்தப்பட்டாங்களோ அவங்க பதவி விலகணும் அப்படிங்கிறது கோரிக்கை வந்து நியாயமான கோரிக்கை. ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி போடணும் அப்படிங்கிறது. இப்போ பொதுவாக வந்து எலெக்ஷன் டயத்துலலாம் வந்து இந்த பங்கோட விலை ஏறுறதும் இறங்குறதும் எதனால் நடக்குது? எலெக்ஷன் டைமில் எப்படின்னா, எலெக்ஷன் டைமில் அந்த வோலட்டைலாக இருக்கும், ஏறும்
பயங்கரமாக இறங்கும், அப்புறம் ஏறும். பங்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அது காங்கிரஸ் வந்ததுன்னா இறங்கும், பிஜேபி வந்ததுன்னா ஏறும், அந்த மாதிரிலாம் கிடையாது. எந்த கவர்மெண்ட்னாலும் ஸ்டேபிள் கவர்மெண்ட் வரணும், அப்சல்யூட் மெஜாரிட்டி வரணும். உங்களுக்கு எந்த கவர்மெண்ட்டு தனிப்பெரு மெஜாரிட்டியில் இருந்தால் தான் அவங்க வந்து இந்த பொருளாதார சம்பந்தமாக உறுதியான முடிவை எடுப்பாங்க. பங்கு மார்க்கெட் என்ன எதிர்பார்க்குதுன்னா, கார்பரேட்டுகளுக்கு சலுகை கொடுக்கணும், அப்போ தான் கார்பரேட் லாபம் அதிகமாகும். கார்பரேட் லாபம் அதிகமாகும் போது அவனுடைய மார்க்கெட்டு பங்கு விலை அதிகமாகும் இல்லைங்களா? இப்போ பங்கு மார்க்கெட்டுக்கு அது நல்லது தானே. அதே மாதிரி ஒரு உறுதியான அரசாங்கம், மெஜாரிட்டியான அரசாங்கம் இருக்கும்போது தனியார் மையத்தான் ஊக்குவிப்பான், பொதுத்துறையெல்லாம் தனியாருக்கு கொடுப்பான். தனியாருக்கு கொடுக்கும்போது இந்த வெளிநாட்டு இன்வெஸ்டர் இருக்காங்க, உள்நாட்டில் முதலீடு பண்ணுற அந்த பெரிய ஆளுகள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஸ்மால் இன்வெஸ்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு சின்ன லாபம் வந்த லாஸ் வந்தால் கூட அவங்களால அது தாங்க முடியாது. இப்போ என்ன பண்ணுவோம், பரவாயில்ல விற்றுருவோம், நாளைக்கு எல்லாம் அந்த டஸ்ட் செட்டில் ஆனதுக்கப்புறம் அதிகமானாலும் சரி குறைவாக இருந்தாலும் சரி நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறதுனால அந்த வோலட்டைலுங்கிறது எப்போவுமே தேர்தலுக்கு முதல்ல ஏறும் 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 படார்னு இறங்கும். ஏன் இறங்குதுன்னு தெரியாது, இறங்கும் அப்புறம் ஏறும், ஒரே நாளில் பல முறை இறங்கும். அது தேர்தல் அப்போது எல்லா நாடுகள்லேயும் இப்படி தான் நடக்கும், இந்தியாவிலையும் பல முறை நடந்திருக்கு. பொலிட்டிக்கலாக வந்து வேறு எந்தெந்த ஈவெண்ட்ஸ்க்கெலாம் வந்து இந்த மாதிரி பங்கு சந்தை ஏற்றம் இருக்கும்? இந்த 2008 அமெரிக்காவில் சப்ரைம் கிரைசிஸ் வந்தது இல்லைங்களா, அப்போ இந்தியாவில் பங்கு சந்தை வந்து 20% இறங்குச்சு. 20 தான் உங்களுக்கு லிமிட்டு. ரெண்டாவது ஒரு தடவை மன்மோகன் சிங் கவர்மெண்ட் இருந்தது இல்லைங்களா, ரெண்டாவது யூபிஏ 2009 அவங்களுக்கு வந்து தனி மெஜாரிட்டி கிடச்சிச்சு. மன்மோகன் சிங்னா அவர் பெரிய பொருளாதார மேதை, அவர் எப்பவுமே தனியார் மயம் இதுக்கெல்லாம் ஆதரவு. இப்போ அவங்க ரெண்டாவது தடவை ஜெயிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அது அவ்வளோதான், இன்னைக்கு காலையில் ஓப்பன் ஆனதே மேலே தான் 10%. 2019 மோடி அரசு இருக்கு இல்லைங்களா, என்டிஏ ரெண்டாவது டேர்மாக ஜெயிச்சாங்கல்ல, ரெண்டாவது டேர்ம் ஜெயிச்சப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்பவும் குஜராத்தீஸ் தான் ரொம்ப அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க எதிர்பார்த்தது அமித்ஷா தான் ஃபினான்ஸ் மினிஸ்டராக வருவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அமித்ஷா இல்லாமல் நிர்மலா சீதாராமன் கொண்டு வந்தாங்க. அப்போ நிர்மலா சீதாராமன் அவ்வளோவா யாருக்கும் தெரியாது, யாரை புதுசாக யாராக வர்றாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாக் மார்க்கெட் பயங்கரமாக இறங்குச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஓகே என்ன இருந்தாலும் மோடியினுடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர் தானே, அவங்க இண்டிபெண்டாக ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா அது ரெக்கவர் ஆயிடுச்சு. இவங்களே முதல் பட்ஜெட் போட்டாங்க, கார்பரேட் டேக்ஸ் 35% இருந்தது, 25% குறைச்சாங்க, 10%. யாருமே எதிர்பார்க்கல. 35லேருந்து 25%, 10% கார்பரேட் டேக்ஸ் அப்படின்னா அதுதான் அவங்க எதிர்பார்த்தாங்க. அன்னைக்கு நல்லா ஏறிச்சு. ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எங்கேயாவது உலகத்தில் 2 நாடுகளுக்கு மத்தியில் போர் அப்படிங்கிற மாதிரி பேச்சு வந்தாலோ அல்லது போர் நடந்தாலோ ஸ்டாக் மார்க்கெட் இறங்கிடும். பாலஸ்தீன் இஸ்ரேல் வாரில் வந்தது இல்லைங்களா, அதிலெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் வந்து அப்போதைக்கு ஒரு 2-3 நாளைக்கு ரியாக்ட் பண்ணோம், அப்புறம் சரியாயிரும். இப்போ இந்த ஊழலை வந்து ஹர்ஷத் மேத்தாவோட ஊழலோட கம்பேர் பண்ணுறாங்க, இது கரெக்டாக? ஹர்ஷத் மேத்தாங்கிறது வந்து அது வந்து ஊழல் தான். நான் சொன்னேன்ல, ஒரே நாளில் 100 ரூபாய்க்கு ஓப்பன் பண்ணுவான், 2000 ரூபாய்க்கு ஒரே நாளில் போகும், எதுக்கு போகுதுன்னே தெரியாது. அவன் ஷேர் சர்டிஃபிகேட்டே வந்து டூப்ளிகேட் அவனே அடிச்சு விட்டான். இந்த இது முதல்ல 30 லட்சம் கோடி ரூபா ஊழலா அப்படிங்கிறதே சந்தேகம் தான். அதுக்கான தரவுகள் வந்து நம்ம கையில் இல்லை. இது ஒரு நோஷனல் லாஸான நோஷனல் லாஸு தான். உண்மையான லாஸுங்கிறது என்னுடைய கணக்குப்படி ஒரு 10-15 கோடி ரூபா இருக்கலாம், அவ்வளோதான். இப்போ இதையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. சென்செக்ஸ்னு ஒன்று சொன்னீங்க, நிஃப்டி 50ன்னு ஒன்று. ஆமாம், இது ரெண்டும் அதான். சென்செக்ஸுங்கிறது மும்பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பிஎஸ்சின்னு சொல்லுவாங்க. 150 வருஷமாக இருக்குது, 1875 ஆரம்பித்தது. சென்சிட்டிவ் இண்டெக்ஸ் அது 30 ஷேர் எடுத்துக்கிறான். 2800 ஒரு அளவுகோலாக எடுத்துக்கிறது இல்லை. டாப் 30 ரிலையன்ஸ், ஸ்டேட் பேங்க், இன்ஃபோசிஸ், HDFC பேங்க்கு, இந்துஸ்தான் யூனிலீவர், இந்த மாதிரி ஒரு 30 ஷேரை மட்டும் எடுத்துக்கிறான். இந்த 30 ஷேரினுடைய விலை, அதனுடைய டோட்டல், அதுதான் அந்த பிஎஸ்சி சென்செக்ஸுங்கிறது. 30 ஷேரினுடைய டோட்டல் விலை கிடையாது, அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு வெயிட்டேஜ் இருக்குது. இப்போ ரிலையன்ஸுக்கு 10%ன்னு வச்சுக்கோங்களேன், ரிலையன்ஸ் இன்றைக்கி 2500 அப்படின்னா 250ன்னு போட்டுக்குவான். இப்படி அந்த 30 ஷேரையும் ஆட் பண்ணி வரும்போது தான் அது சென்செக்ஸு. நிஃப்டிங்கிறது இந்த என்எஸ்சி இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முதல்ல தான் ஆரம்பிச்சது, 94. அதில் நிஃப்டி 50
NSE 50ங்கிறத நிஃப்டி 15 போட்டான். 50 ஷேர் எடுத்துக்கிறான். அதே அந்த அதில் இருக்கிற 30 ஷேர் இருக்கும், அதுபோக கூட எக்ஸ்ட்ரா ஒரு 20 இவன் எடுத்துக்கிறான். அதுக்கு இதே மாதிரி ஒரு வெயிட்டேஜை போட்டு ஆட் பண்ணி நிஃப்டி 50ங்கிறது NSEக்கு பொருத்தமானது, BSEங்கிறது சென்செக்ஸுங்கிறது மும்பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு பொருத்தமானது. இன்றைக்கி நிஃப்டி 50 காலையில் நான் புறப்படும்போது பார்த்தா அது 23,500 அந்த ரேஞ்சில் இருக்குது. பட் ரெண்டு மூவ்மெண்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது ஏறுனா இதுவும் ஏறும், இறங்குனா ரெண்டும் ஒரே மாதிரி இறங்கும். அது வேற இது வேற. 30 மட்டும்தான் வந்து அவங்க சாம்பிள்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் இதை வந்து அறிவிக்கும் போது சென்செக்ஸ் அப்படின்னு உயர்ந்தது அப்படின்னு சொல்லும் போது இந்திய பொருளாதாரமே உயர்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் இருக்கு. அது ஒரு அளவுகோலாக நம்ம எடுத்துக்கலாம். பங்கு சந்தை உயருவது என்பது அப்படியே இந்திய பொருளாதாரம் உயருது அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. இந்திய பொருளாதாரம் உயர்வதற்கு உண்மையாலுமே உங்களுக்கு உற்பத்தி அதிகமாகணும். உற்பத்தி அதிகமாகிறது தான் பொருளாதாரம் உயருதுங்கிறது. பங்கு சந்தை உயர்றதுக்கு பல காரணங்கள் இருக்குல்ல. அது ஒரு இண்டிகேட்டரை எடுத்துக்கலாம் இல்லையா. பங்கு சந்தை இன்னைக்கு ஏறிச்சு அப்படின்னா உடனே இந்திய பொருளாதாரம் ஏறிடுச்சு அந்த மாதிரிலாம் நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஹர்ஷத் மேத்தா வந்து பங்கு சந்தையை வந்து செயற்கையாக விலை ஏற்றினார் அப்படின்னு நம்ம பேசணும். செயற்கையாக முடியுமா? பங்கு சந்தையில் விலையே ஆர்டிஃபிஷியலாக உயர்த்துறாங்களான்னா உயர்த்துறாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நிறைய. இப்போ நம்ம அதானியே பார்த்தோம் இல்லைங்களா. ஹிண்டன்பர்க்கு அவன் ரிப்போர்ட்டினுடைய சுருக்கம் என்னன்னா, இவர் வந்து ஆர்டிஃபிஷியலாக விலையை வந்து ஏற்றி வச்சுருக்காரு. இந்த மொரீஷியஸ் தீவிலிருந்து வேற ஒரு ஃபண்டு மூலமாக இங்கே பண்ணினார். ஏன்னா அவர் கையிலேயே 70% ஷேர், 70, 75, 80% வந்து அவர் கையிலேயே இருந்ததுனால செயற்கையாக விலை உயர்த்தறதுக்கு ஈஸியாக போச்சு. அந்த ரிப்போர்ட் வந்த உடனே சில ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா 90% விலை இறங்கிடுச்சு. 4000 ரூபா இருந்த ஷேரு 500 ரூபா 600 ரூபாய்க்கெல்லாம் வந்துச்சு. அது செயற்கையாக உயர்த்தினதுனால தானே அந்த மாதிரி வருது. மற்றவங்க செயற்கையாக என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், ஒரு 4-5 பேர் சேர்ந்துக்குவான். 4-5 பேர் சேர்ந்துட்டு ஒரு எந்த கம்பெனியினுடைய ஷேரை நீங்கள் வந்து செயற்கையாக உயர்த்துறதுக்கு திட்டமிட்டுருக்கீங்களோ அந்த ஷேரை சத்தம் இல்லாமல் வாங்கிடுவான். வாங்கினதுக்கப்புறம் இதை உயர்த்துறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்குள்ளேயே விற்று வாங்குவாங்க. இன்சைடர் ட்ரேடிங் அப்படின்னு அதுக்கு பேர். 4-5 பேர் இருக்கான், பணம் இருக்குது அவங்ககிட்ட அப்படின்னா இவரே விற்பார், இன்னொருத்தன் வாங்குவான். இப்போ இவங்க 100 ரூபாய்க்கு ஒரு 25 கோடி ரூபா 30 கோடி ரூபாய்க்கு வாங்கி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சத்தம் இல்லாமல். இது 200 ரூபா கொண்டு போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா 100 ரூபாய்ங்கிறது ஒரே நாளில் 110 ரூபாய்க்கு இவங்களே விற்பாங்க, இவங்களே ஒரு ஆள் வாங்குவான். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 120 ரூபாய்க்கு இவங்களே விற்பான், இவங்களே வாங்குவான். சாதாரண இன்வெஸ்டர் என்ன பண்ணிட்டு இருப்பான்னா 100 ரூபா 10% ஒரு நாள் ஏறிடுச்சு, 20% 2 நாள் ஏறிடுச்சு. இப்போ வாங்கினோம்னா கீழே வரும், லாஸ் ஆயிடும். ஏன்னா 20% வேணும்னா பேங்க்கில் 3 வருஷம் போடணும். இது 2 நாளில் ஏறி இருக்கு. வெயிட் பண்ணிகிட்டே இருப்பான் கீழே. அதாவது இன்னும் கொஞ்சம் 120 போச்சா 115 வந்தால் வாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். 115 வரவே வராது. அடுத்த நாள் 130. ஏன்னா இவங்க 2 பேரும் செயற்கையாக பண்ணுறது தானே. ஒரு 5 பேர் சேர்ந்துட்டு இவங்களுக்குள்ளேயே விற்று வாங்கிட்டு இருக்காங்கல்ல. அப்படிங்கும்போது இன்வெஸ்டர் பார்ப்பாவும் இது ஏறிட்டே தான் இருக்குதா, அடுத்த நாள் போய் 140 ரூபா வாங்குவான். அது டெய்லி ஏறுறது இல்லைங்களா. அடுத்த வாரம் 150 160 இவர் வாங்கிட்டே இருப்பார். அப்போ இவங்களுக்கு தெரியும், இந்த 4-5 பேருக்கு ஸ்மால் இன்வெஸ்டர் வர்றான் வாங்குறான் அப்படின்னு தெரிஞ்சோடனே இவங்களுக்குள்ளே விற்று வாங்குறத நிறுத்திட்டு விற்க ஆரம்பிச்சிடுவான். இன்வெஸ்டர் என்னடா அது முதல்ல மாதிரி ஏறலையே, அவ்வளோ அப்படியே நின்று போச்சே, சரி பரவாயில்ல கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கும்போது இந்த 100 ரூபாய்க்கு வாங்கினது பூரா 160 150 140ன்னு விற்றுருவான். 160 ரூபாய்க்கு கிடச்ச ஷேர் வந்து 140 கிடைக்குது இல்லை, 20 ரூபா கம்மியாக இருக்குது. அதனால் இது ஏதோ இருந்தங்காட்டி தானே 100லேருந்து 160 ரூபா ஒரே மாதத்தில் ஆச்சு. அப்படிங்கிறதுனால ஸ்மால் இன்வெஸ்டர் பூரம் போய் விழுந்து எல்லாம் வாங்கும்போது இவன் 100 ருபீஸ்க்கு வாங்கினவன் 140 150க்கே விற்றாலும் கூட 50% வித்தின் 1 மந்த் 2 மந்த்ஸில் இன்வெஸ்டர் தலையில் கட்டிட்டு போயிடுவான். அதுதான் இவங்க 4-5 பேர் சேர்ந்து ஏற்றுறதுன்னு ஒன்று. ஸ்டாக் மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணுறது அப்படிங்கிறது பல வழியில் பண்ணலாம். சிண்டிகேட் போட் பண்ணுவாங்க, ரூமரை பரப்பி விடுவான். அதில் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்காது. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு குழப்பி விட்ருவான். நல்ல கம்பெனியை செல் பண்ண சொல்லுவான், லாஸில் இருக்கிற கம்பெனியை பை பண்ண சொல்லுவான். அதனால் பேப்பரில் வர்றது, டிவியில் வர்றது, அல்லது நான் செல்ஃப் ப்ரொக்ளைம்டு அனலிஸ்ட்னு சில பேர் இருப்பான், அவன் சொல்கிறது அதெல்லாம் கேட்கக்கூடாது.
உண்மையாலுமே செபி ரிஜிஸ்டர்டு அட்வைசர் இருப்பான். அவன் சொல்கிறத நீங்கள் கேட்கலாம். தமிழ்நாட்டில் ஏராளமான பேர் இருக்காங்க. அல்லது நீங்களாக உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஃபண்டமெண்டல்ஸ், அந்த கம்பெனி பிஸ்னஸ் எப்படி இருக்குது, வால்யூம் என்ன இருக்குது, ஆனுவல் ரிட்டர்ன் என்ன கொடுக்குறான், டிவிடன் என்ன கொடுக்குறான், இதுக்கு சில பேராமீட்டர்லாம் வச்சுருக்காங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் கடன் இருக்குதா, கடன் வந்து அந்த ப்ரொமோட்டரு அவனுடைய ஷேரே வந்து பேங்க்கில் பிளெச் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்க, அந்த ஷேர் பக்கமே போகக்கூடாது. இந்த அதானியெல்லாம் அப்படி தான் பண்ணார். அவரோட ஷேர் அவரே அடமான வச்சு கடன் வாங்குறாரு அப்படின்னா அதெல்லாம் ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங் இல்லைன்னு தான் அர்த்தம். அந்த மாதிரியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு கீழே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இப்போது ஜூன் 1ஆம் தேதி வந்து எக்ஸிட் போல் வெளியாச்சு. ஆக்சிஸ் மை இந்தியா அப்படிங்கிற நிறுவனம் வந்து அதை வெளியிட்டது. ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்தியா டுடேல அதை போட்டாங்க. நானும் பார்த்தேன். அஃபிஷியலாக போட்டாங்க. மோடி அமித்ஷாவும் ஒரு பக்கம் வந்து அது முதல்லயே சொன்னாங்க, முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க இது எல்லாமே தப்பு தான். செபி ஏன் இதில் நடவடிக்கை எடுக்கல? செபி நடவடிக்கை எடுக்கிறதுனா அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் இண்டிபெண்ட்டாக அவங்க வந்து எடுக்க மாட்டாங்க. அவங்க என்னன்னா அந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறது தான் அவங்க வேலை. வெளியில் டிவியில் தேர்தல் நடக்குது, அதுக்கான எக்ஸிட் போல் ரிசல்ட் கொடுக்குறான் ஒருத்தன், அவன் வந்து பிஜேபிக்கு 400 சீட் கொடுக்குறான் அப்படின்னா நீ எக்ஸிட் போல் நடத்தாத, அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது செபியினோட வேலை கிடையாது, அதுக்கான பவரும் கிடையாது. செபி இப்போ என்ன பண்ணலான்னா, நீங்கள் 400 சீட்டுன்னு சொல்லிட்டீங்க, தெரிஞ்சே பொய்யை சொல்லிட்டீங்க. 400 வரல, 350 வரல, 300 வரல, 272 வரல, 240. இப்போ ஹியூஜ் கேப் இருக்குல்ல. இப்போ நீ வேணும்னே பண்ணினியா நடவடிக்கை எடுக்கிறதுக்கு செபிக்கு பவர் கிடையாது. ஆனால் இந்த 400 சீட்டு வரும், 380 வரும், 350 வரும்னு சொன்ன ஆளுகள் எல்லாம் எடுத்து நீ ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது வாங்கினியா, அல்லது உன்னுடைய சொந்தக்காரங்க வாங்கினாங்களா, உங்கள் குடும்பத்தில் யாராவது வாங்கினாங்களா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வாங்கியிருந்தீங்க, வாங்கிட்டு எக்ஸிட் போலில் பொய் சொல்லி எக்ஸிட் போலுக்கு அடுத்த நாள் மண்டே அன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது 20% மேலே ஏறும்போது நீ விற்று லாபம் பார்த்தேன்னா அந்த டேட்டாவை வச்சு அவன் மேலே நடவடிக்கை எடுக்கலாமான்னா எடுக்கலாம். அந்த லாபத்தை வந்து செபி வந்து கைப்பற்றலாம். அதுக்காக பவர்லாம் இருக்குது. அதுதான் செய்ய முடியும் ஒழிய எக்ஸிட் போல் நடத்தாதீங்க, இந்தியா டுடே வந்து அதை காமிக்காதீங்க அப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு செபிக்கு வந்து பவர் கிடையாது. இவ்வளோ விஷயங்கள் வந்து எலெக்ஷனை சுற்றி நடக்குது. இதால் பாதிக்கப்படுறது யார்? ஸ்மால் இன்வெஸ்டர் தான் பாதிக்கப்படுவான். இந்த எஃப்ஐஐன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். அவன் வெளிநாட்டிலேருந்து எல்லாம் 10,000 கோடி, 20,000 கோடி, 50,000 கோடி, 1,00,000 கோடியெல்லாம் மேனேஜ் பண்ணுறவங்கலாம் இருக்கிறாங்க. அவன் வந்து லாஸ் வந்ததுன்னா விற்க மாட்டான். தேர்தல் சமயத்தில் இருக்கக்கூடிய அந்த வாலட்டாலிட்டியில் ஏறுது இறங்குது அப்படின்னா அவன்லாம் பெரிய லாஸ் வந்திருக்காது. ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து அவங்களுக்கு பெருசாக அனுபவம் இருக்காது, ஃபண்டமெண்டல்ஸ் தெரியாது, சார்ட்டு பார்க்க தெரியாது. ஏறுதுன்னா ஏறுது வாங்குங்க அப்படிங்கிறது. இறங்குச்சுன்னா ஐயோ ஏமாத்துறாங்க, விற்றுருங்க அப்படிங்கிறது. இப்போ அவங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் அந்த 20% ஏறும்போது வாங்கியிருப்பான். ரியல் ரிசல்ட் வரும்போது 20% இறங்கிடுச்சு அப்படின்னா அவனுக்கெல்லாம் ஹெவி லாஸ், ஸ்மால் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் ஹெவி லாஸ் வந்திருக்கு. இல்லை குறிப்பாக இவங்களாம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னா ரீட்டைல் இன்வெஸ்டர் தான். சின்னது 50,000 போடுறவன், 1,00,000 போடுறவன், ரிட்டையர் ஆனவன் பேங்க்கில் கொஞ்சம் போடுவாங்க, தங்கம் கொஞ்சம் வாங்குவாங்க. ஒரு அமௌண்ட் இப்போ ரிட்டையர் ஆகும்போது ஒருத்தருக்கு 50 லட்சம் வந்துன்னு வைங்களேன், ஒரு 10 லட்சத்தை இதில் போடலாம் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கெல்லாம் அந்த அவசரத்தில் போய் விற்றுருந்தாருன்னா அவங்களுக்கெல்லாம் லாஸ் வரும். இப்போ ஒரு குரூப்கிட்ட வந்து இன்னொரு குரூப்புக்கு வந்து மணி சர்க்குலேட் ஆகுது. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக, அதாவது ஒரு ஆள் விற்றாதான் ஒரு ஆள் வாங்க முடியும் இல்லைங்களா. விற்கிறவன் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக உட்காந்துக்கணும். கம்பெனியை ஃபண்டமெண்டலாக ஆராய்ச்சி பண்ணினேன், அல்லது ரிஜிஸ்டர்டு அட்வைசர் மூலமாக தான் நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணினேன். தேர்தல் நேரத்தில் வாலட்டாலிட்டி எல்லாம் சகஜம்தான் அப்படின்னு சொல்லி தேர்தல் நேரத்தில் மார்க்கெட் பக்கமே வரமாட்டேன் அப்படின்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே பாதுகாத்தான்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஜெயிச்சிருவான். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு தேர்தல் நேரத்தில் இறங்குதுன்னா ஐயோ என்ன ஆகுமோ அப்படின்னு ஓடி வந்து விற்றுட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸ் தான் வரும்.